பாரு. வேணா சொன்னா கேளு சொல்லிட்டேன். வேலை செய்ய விடாம நீ என்னென்ன வேலை செய்யற தெரியுமா? ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா பெரிய மழைனா மழை நான் பார்த்ததில் அப்படி ஒரு மழை, பெரிய மழை பெஞ்சுது, காற்று மழை இந்த மாதிரி பெரிய பெரிய மழையாக பெஞ்சுது. அந்த மாதிரியெல்லாம் மழை பெஞ்சு நாங்கள் மழையில் நனைஞ்சு குளிச்சுட்டு வந்து இப்போ வந்து சரி இந்த குளிருக்கு ஒரு சிக்கன் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயே சொல்லிட்டு இருந்தேன். அங்கே கழுவுறப்பையவும் அந்த சிக்கன் தான் இப்போ செஞ்சு சாப்பிட போகிறோம். 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வர வச்சுட்டேன், வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுதான் நம்ம செய்ய போகிறோம். எல்லாம் கூட்டி தொடச்சி விட்டு பூனைக்குட்டிங்களாம் வெளியில் விடலான்னு பார்த்தா மறுபடியும் பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் அவங்க உள்ளே விட்டாச்சு. இப்போ நாங்கள் சிக்கன் செய்ய போகிறோம். அடுப்பில் நல்லா சுட சுட செஞ்சு சாப்பிட போகிறோம். சோறு கூட இங்கேயே வச்சிடலாம். சரியா? இப்போ விறகுலாம் நமக்கு நனையில இருந்தால் இங்கே கீழே நாங்கள் விறகு ஸ்டாக் வச்சுருக்கோம். இதெல்லாம் தேங்காய் தொட்டி, இதுக்குள்ளே எல்லாம் தேங்காய் தொட்டி இருக்குது. அப்புறம் இது விறகெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால மழைக்கு பயப்பட தேவையில்லை. சிலிண்டர் தீர்ந்தால் கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம விறகு வச்சுருக்கோம், அடுப்பு வச்சுருக்கோம். ஆனால் என்ன மேலே எடுத்துகிட்டு சமைக்காதான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒரு செட்டிங்கை கொண்டு முதல்ல இருந்தது இங்கே எல்லா மசாலா எல்லாருமே மேலே வச்சுருந்தேன். இப்போ இல்லை எல்லாத்துக்கும். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே மேலே சமைக்கிறது இல்லையா, அதனால இல்லை. மறுபடியும் வேணும்னா கொண்டு வச்சுக்கிட்டா போச்சு. மண்ணெண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் மண்ணெண்ணெயெல்லாம் இப்போ ப்ளூ கலரில் தானே இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் ப்ளூ கலராக தான் இருந்துச்சு இந்த கேனில் வாங்கி வச்சது. ஆனால் இப்போ பெட்ரோல் கலரில் வந்துருச்சு. என்ன காரணம்னு தெரியல. எப்படி பெட்ரோலாக மாறிடுச்சு, மண்ணெண்ணெய் பெட்ரோலாக மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். போட்டால் என்ன ஆகும்? நீயும் நானும் போய் சேர்ந்துருவோம். இப்போ மழை நின்று இருந்தது, இப்போ மழை வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. பயப்படாத. இல்லை, இவங்க இந்த அஸ்மாவை இவ்வளையும் நம்பி பக்கத்தில் எதுலேயுமே நிற்கக்கூடாது. அவங்க பாட்டுக்கு இடத்தையாவது ஒன்று செஞ்சிருவாங்க. கரெக்டா? இது தூக்கிட்டு போயிடுறேன். அவ்வளோ பயமா? ஒன்றும் ஆகாது. இதில் லைட்டாக போட்டு விட்டுட்டோம்னா எரிஞ்சோம். நான் எல்லாமே வீட்டிலேருந்து க்ளீன் பண்ணி வெங்காயம், தக்காளி, மல்லித்தலை, கருவேப்பிலை, குட்டி டப்பா, மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மசாலா பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் சிக்கன் இன்ஸ்டன்ட் சிக்கன் பவுடரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இப்போ வெங்காயத்தை மட்டும் வெட்டலை. இப்போ வீட்டில் சிவான டிஷ்ஷு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க, சாப்பிட்டோம். என்ன செஞ்சு சொன்னீங்க? என்ன உனக்கு தெரியாது? என்ன செஞ்சாங்க? நல்ல கேள்வி. நான் தான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு, பரவாயில்ல. ஒரு 5 கொடுக்கலாம். இருக்கு இவன் செய்யற டிஷ்ஷுக்கு நீ எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? செஃப் ரான்சி போய் இப்போ செஃப் நடுமாறன் ஆயிட்டீங்க போல மேடம். சீக்கிரம் விட்டுமா, சட்டியை வச்சிட்டாமா. நான் தான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன், சிக்கன் பத்தாதோ அப்படின்னு. அம்மா சொல்லியிருக்காங்க என்னோட பங்கு நீ வச்சுக்கிற அப்படின்னு. பத்தாதுன்னா நான் வேணா சாப்பிடல, நீ வேணா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் அஸ்மாவுக்கு. சோறு வேற வைக்கணும் சேர்ந்து. அதுக்குள்ள மஞ்சள் தீடு, அரிசி ஊறு. சும்மா இதுக்கு உட்காந்து அந்த மூலையில லாஸ்ட்ல அதான் கழுவுனியா? கழுவ போறேன். அங்க போய் கழுவிட்டு வா. சும்மா அப்படிதான் கழுவு. மைதி வச்சிட்டாயா டே சைடில் தண்ணி ஊற்றி வை. அவ்வளோதான். இப்போ கருவேப்பிலையை போட்டு வெங்காயம் 2 போட்டு விட்டுருவோம். கிரேவியா செய்வோமா வறுவலா செய்வோமாடா? கிரேவியா ரைஸுக்கு தான் நல்லா இருக்கும். இப்போ தண்ணி போதுமா பாரு. நீங்கள் கொஞ்சம் ஊற்று. வெங்காயம் வதங்கினதும் 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தேன். கரெக்டாக 1 ஸ்பூன் தான். அதை அப்படியே சேர்த்துருவோம். சேர்த்து வதக்குவோம். இந்தாம்மா இது கொஞ்சம் இருக்கு, அதை போட்டு இதே தான் நம்ம வீட்லேயும் செய்கிறோம். ஆனால் மேலே செஞ்சு அது ஒரு தனி ஸ்மெல் வந்துடுது. ஏமா வாங்க நல்ல இஞ்சி பூண்டு அப்படியே கமன்னு மணக்குது. அப்படியே சிக்கன் இதில் சேர்த்துருவோம். 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ தான் இருக்கும். 1/2 கிலோ சிக்கனை சேர்த்து மஞ்சத்தூள் எடுத்துட்டா. அடுத்து பாருங்க, குட்டி டப்பா மஞ்சத்தூள் போட்டு கலக்கல நல்லா கலக்குறா. கீழே விழுந்துருமோ இதாக இருக்குமா? இத்தினூடா இருக்கு. அடுத்து தக்காளி, ஒரே ஒரு தக்காளி. சிக்கனை கலக்கி மணக்கு போச்சு. சிக்கன் பத்தாது, சிக்கன் பத்தாதுன்னு பொசுக்குன்னு சொல்லி விட்டாங்க. என்ன செய்யறது? ஆமாம், 2 ஆளுக்கு 3 மீன் தெரியா போச்சு. சரி, மொத்தமாக சோத்தை போட்டு பிசைஞ்சிருவோம். அப்பதான் கட்டுப்படி ஆகும். இல்லை தனித்தனியாக சாப்பிட்டா கட்டுப்படி ஆகாது. இதை விறகு எடுத்து அப்படியே வைப்போம். ஏன்னா இப்போ லோ ஃப்ளேமில் இருக்கு. போதும்.
இல்ல அந்த பக்கம் போகணும் அடுப்பு. அதெல்லாம் சோறு இது இன்னும் சூடு கூட ஆகல தண்ணி சூட வச்சிருக்கு சோறு. இங்க இருங்க, நம்ம வீட்டுல இதான மருதாணி எவ்வளவு அழகா இருக்குன்னு அரைச்சதுக்கே என் கையில இப்படி செவந்திருக்கு. கருப்பு படத்துக்கு போறதுக்காக டிக்கெட் போடுறதுக்கு இங்க பாருங்க. அவன் நேரத்தே போயிட்டு வந்துட்டான். எந்த வேலை சொன்னாலும் சரின்னு செய்யவே மாட்டான். அஸ்மா நீ போய் செய், அஸ்மா நீ போ, அவளை போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த படத்துக்கு டிக்கெட் போடணும்னா மட்டும் யாருமே சொல்ல வேணாம், அவனே உட்காந்து ஐயோ சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, போனை கொடுங்க, கார்டை கொடுங்க, காசை போடுங்க, ஜிபே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேச்சுக்கு கேட்டுட்டு ஒவ்வொரு படமும் 2 டைம் பார்ப்பான். உனக்கு என்ன? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கூட போவியான், அப்புறம் எங்க கூடயும் சேர்ந்து வருவான். இங்க கிளாஸ் அப்புறம் திரும்ப எங்களை மண்டையை கழுவிமா செகண்ட் டைம் பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்குமா 3 டைம் பார்த்துமா. விக்ரம்லாம் எத்தனை டைம் பார்த்துட்டான் அவன் மனசாச்சே இல்லாம. நாங்களாம் குட் பேட் அக்லியே நான் வீட்டுல பாக்குறேன். ஏன்னா நெட்டு செலவு இல்லாம நான் ஸ்டேஜ் டிக்கெட்ஸ் பாக்குறதுனால நான் யாருக்கும் பேசலப்பா. அந்த பயம் இருக்கட்டும். எங்க அம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என் பிள்ளைங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. எடுக்கிறாரா அது கீழே விழுக்கும். அது அடுப்புக்கு நேரம் தொங்க விட்டுருக்காரு. கொஞ்சமா அவருக்கு மனச்சாச்சு இருக்கா. தண்ணி வந்து சூடாயிருச்சு. வந்து அரிசி போட்டோம். சிக்கனை வந்து மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா சோறு ரெடியானதுக்கப்புறம் சிக்கனுக்கு மசாலா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க பாரு. ஏன் உப்பு போடுற வீடியோக்கு தள்ளிக்கும் உப்பு போடுறதையும் கூட விட மாட்டேங்கிறாங்க. போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி என்னென்ன செய்யுது பாருங்களே. அல்லது சீக்கிரமே வெந்துடும் சோறு. அரிசி வந்து 2 கொதிலேயே சூப்பராக சாஃப்டாக வெந்துடும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து செஞ்சுருக்கோம் இல்லையா, அதனால சாப்பாடு வந்து சீக்கிரம் வெந்துடும். மேலே ஒரு சோறை வடித்து செஞ்சு சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட். நான் இனிமே இப்படிதான் வீடியோ எடுக்க போறேன். ஏன்னா இந்த ஆங்கிள் நல்லா இருக்கு. டக்கு நம்ம எப்படி காமிச்சிட்டு அப்படியே அது உங்களே காமிச்சு. அவனுக்கு இப்ப வரணும். விடுங்கடா என்ன. ஆமா திறந்து விட்டுறணும். மலைக்குள்ள வந்து நிறைய வாமா ஐயோ என்னை வந்து கூட்டிட்டு போ. ஆனா அவன் மாதிரி செம்ம இடம் பிடிச்சி வச்சிருக்கான் தெரியுமா கருப்பை. கரெக்டா எல்லாரும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க உட்கார அவன் சாயங்காலத்துல இருந்து அங்கதானே உட்காந்து. அவன் எப்பயுமே அங்கதான் உட்காரான். நேரா உட்காந்துருக்கான் பாரு. யாரு நம்மளை விட்டு தப்ப முடியாதுடா அப்படின்னு உட்காந்துருக்கான். அவ்வளோதான் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல பக்கத்து அடுப்பு வேற அடுப்புக்கு சின்ன அடுப்புல மாற்றி வச்சுட்டு இதில் ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சம் இன்ஸ்டன்ட் சிக்கன் பவுடர் அப்புறம் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றாவே எடுத்துட்டு வந்து எல்லாம் 2 எலும்பு தூள் வேற இடத்துக்கு போட்டு கலரி விடுவேன். டெய்லி நைட் டின்னர் வேணா இப்படி செஞ்சு சாப்பிடுவோமா? ஆனா எங்க வீட்டுல யார் நீ அதை தூக்கிட்டு வா நீ இதை தூக்கிட்டு வான்றதுதான் பஞ்சாயத்து வருது. அதுல எங்க அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. அம்மனு எங்கேயும் செஞ்சு திங்க வேண்டாம். ஐயோ பஞ்சாயத்து இந்த குடும்பம் ஒன்னா சேர்ந்து பேசினாலே பஞ்சாயத்துல தான் முடியும். இப்பதான்டா கொதிக்குது. விட்டுரு இப்பதான் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ளேயும் வந்து கரண்டையை விட்டு வெந்துருச்சான்னு பாக்குற அளவுக்கு அங்க எப்படி வெந்திருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். ஏன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுருவோம். இந்த அளவுக்கு போதும். அவன் பண்ற வேலைக்கு சாமி நீ எதுவுமே பண்ண வேணாம். வச்சோடு தண்ணி அதுல இருந்து எடுத்து இன்னொரு லைட்டை தள்ளி விட்டுருப்பா லூசு பைய. அங்க இருந்து உன்னை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சது கொண்டால என்ன பண்ண முடியுமோ பண்ணி நாளைக்கு கூப்பிட மாட்டாங்க. ஆமா இந்த வர இந்த சைடு வர அட்டாக்மெண்ட்டுக்கு வராம இப்படியே வந்திருக்கலாமா? எதுக்கு அங்கிருந்து வரான்? முதுகுல இருந்து அடிக்கிறவ முதுகுல குத்துறவ. எதுக்குடா அப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க? தண்ணியில எதுக்குடா சும்மா நடக்கிற? இப்படி பேசாம போய் உட்காருந்தாண்டா. டீசெண்டா இருக்க மாட்டியா? போ குட்டி கருப்பட நோன்ற வேலை தானே. அடிக்கிற சைக்கோ குட்டி கருப்பு. அவனை என்னன்னு தெரியல. குட்டி கருப்பு அவனை பார்த்தா அப்படியே கொஞ்சம் அவன் மட்டும் இல்ல எனக்கு கருத்த வாழந்தா நன்றி கட்டதுங்க. கூடியா இருங்க எங்களை விட்டுட்டு எப்பயாவது வரவனதான் போகுது இல்லையா. அங்க நீ ஹஸ்பண்ட் அங்க இறங்குறப்ப பார்த்து இறங்க வலிக்கு விட்டுரும். சரிப்பா நீ போப்பா நீ போப்பா. பிரதிக்கு பெருக்கு பொறுமையா இறங்குற. இவன் நான் சொல்லல பூனைய சொன்ன அழகுன்னு. பருப்பு எப்படி பாக்கலாம் பாரு.
கருப்பு எப்படி பார்க்கலாம் பாருங்க நாங்க அழகா. அவன் சாயங்காலத்துல இருந்து அங்கேயே தான் உட்காந்துருக்கேன், எந்திரிக்கவே இல்ல. அங்கேயே 5 மணில இருந்து உட்காந்துருக்கேன் அதே இடத்துல. பசிக்குதுமா, சட்டை போட்டுன்னு சோத்த போடு. மழை வருது, மழையில நனைஞ்சு இப்போ குள்ளுன்னு குளிர் அடிக்குது. சூட சாப்பாடு போட்டு சாப்பிட முடிஞ்சுன்னா 2 வேலை இருக்கு, அதை யாரு போய் எடுக்கிறான்ட்டு இப்போ எனக்கும் இங்க 2 பேத்துக்கு தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவி, ஒன்று ஆஸ்மாக்கு, இன்னொன்று அஸ்பக்கு. கூப்பிட்றாமா இது இருக்குதுங்க பாத்தீங்களா, இந்த குட்டிங்க எப்பவாவது வர்றவன்ட்டு தான் போய் கொஞ்சம் அப்படி கொலாவுவாங்க. நம்ம ஏதாவது செய்ய சொன்னா செய்யாதுங்க. ஆனா அவன் போய் சொல்லி என்னென்ன செய்யுது, எங்க முத்தம் குடுனா முத்தம் கொடுக்குது, கைய குடுனா கைய கொடுக்குது. திமுரு பிடிச்சனா இந்த கருப்பெல்லாம் என்னை ஒரு இதா கூட மதிக்கிறேன். பொழுதனைக்கு பாக்குறதுனாலதான் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை தெரியல. அஸ்மா கடைசி மல்லித்தலையை போட்டு கிளறி விட்டுக்கலாம். மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, சூப்பராக மணக்கும். என்னன்னா வீட்டுக்குள்ளே செய்கிறத விட இந்த விறகடுப்பில் செய்கிறது பாருங்க அவ்வளோ ருசியாக இருக்குது. அவ்வளோதான், இறக்கி வச்சிடலாம். இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம காலையில் செஞ்ச குழம்பு, சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருக்குது மதியம் செஞ்சது, அதை எடுத்து சூடு பண்ணுவோம். எடுத்து அரிசி வந்து இன்னும் கொஞ்சம் வேகலை. ஃபஸ்ட்டு அரிசி வெந்துருச்சான்னு பார்த்து அதை வடிச்சு விட்ருவோம். ரொம்ப குழஞ்சிருச்சுனாலும் நமக்கு சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சம் வேகணும், வேகட்டும். டேஸ்ட் பாப்பா வாங்க. சூப்பரா இருக்குமா. நீ எங்கேயோ போயிட்ட? நான் எங்கேயோ போல, இங்கேயே தான் உட்காந்துருக்கேன். இல்லடா கொஞ்சம் இருக்கும். ஏன்டா திறக்கொள்ள முடியாது, மழை பெய்யுதுடி தங்க பிள்ளைகளா. அவங்களுக்கு ஆளுக்கு முன்னாடி சிக்கன்லாம் வேக வச்சு போட்டுட்டு வெளியில இங்கெல்லாம் உட்காந்துருக்கோம், எங்களே கூப்பிடாம உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன் நிற்கி திறக்கிறதுக்கு ட்ரை பண்றானுங்க. சரி வடிச்சிடுறேன், வடிச்சுட்டு அடுப்பில் வைக்கிறேன். மேலேருந்து தண்ணி வருதுல, இது வந்து கஞ்சி வடிச்ச தண்ணி வேர்த்துருச்சு. சூப்பரா அருமையா இருக்கு. என்னமா அவருக்காக தட்டை முதல்ல எடுத்துன்றாரு. சின்னதா இருக்குன்னு இது அசிங்கப்பட்டாரு. எப்படி ஆவி பறக்க சோறு. இந்த ஒவ்வொருத்தருக்கு கொண்டாக்க தட்டை கொடுங்க. போட்டு வரிசையில போய் லைனா நின்று மழை பெய்யறதுக்கு அதுக்கு எனக்கு வந்து வேர்த்துருச்சு. ஆனா இந்த ஸ்கிரீனை எடுத்து விட்டதுக்கு அப்புறம் நல்ல சில்லுன்னு காத்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி சூப்பரா சுட ஆவி பறக்க சோறும், சுட ஆவி பறக்க சிக்கனும், சாதம் அப்படி சூப்பரா இருக்கு. வேற லெவல். ஆமா அப்ப எனக்கு போடு, நானும் வளர்ற புள்ள தானே. கறி குழம்பு செய்ய உண்ணம் இந்த ஆள் இல்லடி. என்ன இருட்டா இருக்குமா? நல்ல கறியா போடுங்க. அருமை. உனக்கு போடணுமா? கொஞ்சம் குழி பறிச்சு வைடா. அப்படியே நல்லி எலும்பா போடும். நல்லி எலும்பு இல்ல, அவ்வளவுதான். நல்லி எலும்பு போட வேணாம். சூப்பரா இருக்கு. இந்த மலைக்கும் சாப்பாட்டுக்கும் சமையல் பண்ணதுல என் தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. யாரு உன் தாய்? ஏழை என்னென்ன சொல்றாங்க இப்ப. எனக்கு வந்து டேபிள்ல உட்காந்து ஹைட் கொடுத்தாரு. சூப்பர்ல இதான் சொல்றாங்க நடுவாரு. நானே சமைச்சு நானே நல்லா இருக்கேன். அருமையா இருக்கு. காரம், உப்பு எல்லாமே சூப்பரா. குக்கர்லேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்குது. டெய்லி வீட்டில் இதிலே சாப்பிடலாம்ல, ரொம்ப டேஸ்டோட. நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்றோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ மலைக்குள்ளே இந்த மாதிரி விறகடுப்பில் சிக்கன் செஞ்சு சுற்றி மழை பெய்யுது, நடுவில் நாங்கள் ஒரு சிக்கன் செஞ்சு சாப்பிட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம போய் சாப்பிட போகிறோம்.